takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. என் லைஃப், என்னோட ஃப்யூச்சர் சப்போர்ட் வந்து அவங்க பண்ணாங்க. ஆனால் யோசனைகள் வந்து என் தலையிலேருந்து வருது தானே என் வாழ்க்கை. அவங்க தலையிலேருந்து வருது எப்படி நான் வாழ்க்கையாக இருக்க முடியும்? இந்த டைலாக்குள்ளே நான் வந்தது வந்து எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு உறவுலேயே உனக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவு ஒருத்தர் இருந்தால் அந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் நான் பேசுகிறேன். எங்கேயாவது ஒரு நல்லது நடந்தமான கனவோட உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டில் தான் இருக்கம்மா. ஹெல்த் எல்லாம் நார்மலாக இருக்கா? ஏம்மா இது மாதிரிலாம் கேட்குறேன்? இல்லை, முந்தானேத்தி ஒரு பேரண்ட்ஸ் வந்துட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு போனவுடனே நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தீங்க. யாரோடையும் பேசல, எதுவுமே பண்ணலை, கொஞ்சம் மூட் அவுட், டிஸ்டர்ப்டாக இருந்தீங்க. ஒருத்தரோட ஸ்டோரியும் ஒரு மாதிரி தான். எல்லா ஸ்டோரியுமே கொஞ்சம் நமக்கு வந்து மனசுக்கு பாரமாக, கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தத்தில் தானே நம்மள்கிட்ட வராங்க. அப்போ மனசு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது. இல்லைன்னா ரீமேரேஜுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இவங்களுடைய ஸ்டோரி வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஏங்கி போயிருக்காங்க அன்புக்குங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. என்ன ஸ்டோரி அது? அண்ட் வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் அஸ்? அதுலேருந்து அவங்க வந்தது வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ்க்காக தான். அப்பாவும் அம்மா வந்திருக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருமே படிக்கிறேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு. ஏன்னா வசதி, இங்கே நிறைய வசதி இருக்குது. இவங்க எங்கேயும் போய் படித்து உத்தியோகம் பண்ணி ஒன்றும் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஆனால் பையனாக இருந்தால் படிச்சிருக்கணும், அவன் வேலை பார்க்கணும் இல்லை. பையனை முதல்ல அனுப்பிச்சாச்சு. அப்புறம் பொண்ணு பர்மிஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. பையனை பொறுத்த வரைக்கும் இவங்களோட வெர்ஷன் பிரகாரம் ஹீஸ் லாஸ்ட் இன் த க்ரௌடு. வாழ தகுதி இல்லாத சில விஷயங்களை எடுத்துகிட்டு அவன் அதுக்குள்ளே மாட்டின்ட்டான். ஹி ஹாஸ் நாட் கம் பேக் டு இந்தியா ஆர் டு த ஃபேமிலி. whereas these people are worth about 300 crores. இங்கே இருக்குது, இங்கே அப்படியே இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டிஸும் அந்த வசதியும். என்றைக்காவது எங்கேருந்தாவது திரும்பி வந்துடுவாங்கிற ஒரு இதில் வந்து கற்பனையில் போயிருந்தாங்க. இப்போ அந்த கற்பனையும் போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வந்து உட்கார்ந்ததுலேருந்து அவங்க அந்த ஒரு பெரிய அழுத்தத்துலேயே தான் இருந்தாங்க. இப்போ பெண்ணுக்கு பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நம்மள்கிட்ட புக்கிங்க்கு வந்திருக்கிறாங்க. பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவள் என்ன பண்ணியிருக்காருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காதீங்க. நான் வந்து முடிஞ்சால் ஐ வில் கம் பேக் டு இந்தியா, அதர்வைஸ் ஐ வில் ஸ்டே பேக் இன் யூஎஸ். ஒரு ப்ராசஸ் ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்காக வந்து வரன் தேடுதலை கொஞ்சம் நிறுத்தி வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன். வேறு பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படியாவது அவள் மனசு மாறி நம்மள்கிட்ட வந்துடுவா. பிகாஸ் நம்மள்கிட்ட எல்லாம் இருக்குது. 10 ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வசதி இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல அவள் மனசு மாறி வந்துடுவான்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையில் தான் நம்மள்கிட்ட வந்தாங்க. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். வந்துட்டு ஒரு நாள் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் சொன்னேன், ஒரு நாளைக்கு வந்து டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பெண்ணோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு வீடியோ காலில் வந்து கான்வர்சேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டயத்தில் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஷி வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் ஆன் தி கால். வந்த உடனே இந்த பேரண்ட்ஸ் வந்து, நாங்கள் மோகன் அங்கிள்கிட்ட வந்திருக்கிறோம், அவர் வந்து உன்கிட்ட பேசணுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க. பண்ண உடனே நான் பேச ஆரம்பித்தேன். அப்போ அப்பா அம்மா வந்து உனக்கு எந்த ஊரில் வரன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வியோடு உள்ளே வந்திருக்கிறாங்க. அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ, நீ இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டால் பரவாயில்லை, அங்கே யாருக்கோ போய் சாதாரணமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன் கனவுகள் பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நான் டோட்டலாக பிளைண்டு அண்ட் அவுட் சைடர் ஆஃப் தி ஃபேமிலி. நான் உள்ளுக்குள்ளே உள்ள ஃபேமிலியில் உள்ள மெம்பர் பேசுகிறதுக்கும் வெளியில் உள்ள ஆள் எந்த இடம் வரைக்கும் பெனிட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கும் லிமிட் இருக்குது. அதனால் நீ சொல்லுப்பா, நீ வாட்ஸ் யுவர் ஐடியா, வாட்ஸ் யுவர் பிளான் ஆஃப் ஆக்ஷன், நீ எங்கே செட்டில் ஆக போகிற, இல்லை என்ன உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, கொஞ்சம் சொல்ல முடியுமா? இது வந்து நான் கேட்குற கேள்வி வந்து எக்ஸ்ட்ரா தான், இருந்தாலுமே உனக்கு விருப்பம் இருந்தால் பதில் சொல்லு. அதுதான் என்னோட இது. அந்த பெண்ணை ஆரம்பித்தது. பேசிக்காக அங்கிள், மேபி தே ஆர் வேஸ்டிங் their டைம் வித் யூ அண்ட் சர்ச் ஆஃப் அலையன்ஸ். இது அவங்க பண்ண வேண்டாமோன்னு நான் நினச்சேன். ஏன்னா நான் ஐ வாண்டட் சம் மோர் டைம் ஃபார் மீ டு டிசைட் ஆன் மை மேரேஜ். கிட்டத்தட்ட அந்த பொண்ணு யூஸ் பண்ண எல்லாமே வந்து இவர் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் மைண்ட்
அது மாதிரி ஒரு தனியாக ஒரு துண்டை தன்னை வெளியில் எடுத்துகிட்டு போயிடுது. இல்லைப்பா, நான் கேட்க வந்ததே வந்து ஒரே பொண்ணும் இவ்வளவு இவ்வளவு வெல்த்து எல்லாம் இருக்கிறதுனால உன்னோட பிரதர் தான் வந்து அவங்களுக்கு ஒரு சேட் ஸ்டோரி ஆகிப்போச்சு. இதுலையாவது வந்து நீ வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பியாங்கிற லெவலில் தான் கேட்டாங்க. இந்த டைலாக்குள்ளே நான் வந்தது வந்து எப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து ஒரு உறவுலேயே ஒரு உனக்கு ஏதாவது விஷயங்கள் சொல்லக்கூடிய அளவு ஒருத்தர் இருந்தால் அந்த அந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் நான் பேசுகிறேன். தப்பாக நினைக்காத. பிகாஸ் எனக்கு தெரியும் இளைஞர்களோட லைஃப்குள்ளே அவரோட லைஃப் மேட்டருக்குள்ளே வர்றது வந்து எவ்வளோ தூரம் நல்லது இல்லைங்கிறதும் தெரியும். இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு நல்லது நடந்துமான்னு கனவோட உங்கள் அம்மா அப்பாவும் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க. என்ன பண்ணுறது இப்போ? ஜஸ்ட் லீவ் தம். என்னோடய டிசிஷன் வேறு. நான் ஏற்கனவே ஒரு அமெரிக்கனோட டயலாக்டில் இருக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இது மே ஹேப்பன். ஐ ஹாவ் யுவர் நம்பர் ஆல்சோ. அப்பா அம்மா கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது தேவையாக இருந்தால் ஐ வில் கான்டாக்ட் யூ. எனக்கு கொஞ்சம் அவங்கள இக்னோர் பண்ணிவிடுங்க. என் லைஃப், என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய படிப்பு எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன். சப்போர்ட் வந்து அவங்க பண்ணாங்க, பணம் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் யோசனைகள் வந்து என் தலையிலேருந்து வர்றது தானே என் வாழ்க்கை. அவங்க தலையிலேருந்து வர்றது எப்படி நான் வாழ்க்கையை எடுத்துக்க முடியும்? அது தட் இஸ் நாட் தி கரெக்ட் ஆட்டிடியூடு அங்கிள். நீங்கள் தயவு பண்ணி இதை வந்து அவங்களுக்கு சொல்லிட முடியுமா? ஓப்பன் காலில் உட்காந்துருக்கோம், அவங்க அப்பா அம்மாவும் கேட்டுருக்குறாங்க. இது இந்த வார்த்தை சொல்ல சொல்ல அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா விலைக்கு போயிட்டே இருக்காளே நம்ம பிடியிலேருந்து. அப்படி சரிப்பா, நான் டெஃபினட்டாக நீ என்ன சொல்கிறியோ அது மாதிரி சொல்கிறேன். ஆனால் எங்கேயாவது உன் திருமண தேடுதலில் வந்து எங்கேயாவது நாங்கள் உபயோகமாக இருப்போம் அப்படின்னு நீ என்றைக்கு நினச்சாலும் வி ஆர் ஓப்பன். ஐ எம் ஓப்பன் அப்படின்னு சொன்ன உடனே, எனிவே தேங்க்யூ அங்கிள், ஹாப்பி வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விஷ் பண்ணிவிட்டு அவள் காலை கட் பண்ணிட்டேன். ஸ்டில்லாக, அதாவது உறைந்து போய் உட்கார்ந்துருந்தார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். அப்படி ஒரு நிலைமை பார்க்கும்போது பெற்றோருக்குமே நம்ம என்ன ரிக்வஸ்ட் கொடுக்குறோன்னா, ரொம்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுங்க, இல்லை அவங்கள வளர விடுங்க, அவங்க வளரட்டும், எல்லாம் பண்ணட்டும். ஆனால் அவங்கள்ட்ட பெக் அண்ட் பாரோ பண்ணுற அளவுக்கு அவங்களோட இதை இறக்கிக்காதீங்க. நீங்கள் தான் கடவுள் அவங்களுக்கு, நீங்கள் தான் எல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட இதுலேருந்து ரொம்ப கீழே வராதிங்க. ஓரளவு பாருங்கள், ஹாப்பியாக இருக்காளா, சரி ரைட். ஒரு பையன், அந்த மூத்த பையனை தான் நமக்கு சரியான வாழ்க்கை கிடைக்கல, இவளுக்காவது ஒரு சரியான வாழ்க்கை கிடைக்கட்டும். என்றைக்கு இருந்தாலும் அவள் கையில் பேரன் பேத்தியோடு வந்து நம்மளை பார்க்க வருவாங்கிற நம்பிக்கையில் மாத்திரம் இது பண்ணுங்கள். டோன்ட் பெக் வித் ஹர். அவளுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் கொடுங்க, ஆனால் அவளோட அன்பை மாத்திரம் யாசகம் பண்ணாதீங்க. இதை தான் அவங்கள்ட்ட சொன்னேன். ரொம்ப சரி, ரொம்ப சரி.